ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 30, 2025. யோகி வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வது என்பது அனைத்திலும் உயர்ந்த புத்தியின் அடையாளமாகும். யார் தனது புத்தியினை ஈஸ்வரிய புத்தியாக ஆக்கி கொண்டு விட்டார்களோ அவர்கள் சகஜமாகவும் மற்றும் நீண்ட நேரமும் யோகி நிலையில் நிலைத்திருக்க முடிகிறது. யாருக்கு கூர்மையான புத்தி இருக்கிறது, ஆனால் லௌகீகமான புத்தி இருக்கிறது என்றால் அவர்கள் ஏன் என்ன என்ற கேள்விகளில் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் தனது வாழ்க்கையே குழப்பிக் கொள்கிறார்கள். பிறரை பார்ப்பதில் நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரிய புத்தியால் நிறைந்த ஒரு மனிதர் சுயத்தை பார்க்கின்றார். சுய சோதனை செய்து சுயத்தின் குறைகளை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். மேலும் பாபாவிடமிருந்து அதிகத்திலும் அதிகமாக வரங்களையும் குணங்களையும் சக்திகளையும் எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றி சிந்திக்கிறார். நாம் ஈஸ்வரிய புத்தியால் நிறைந்திருக்க வேண்டும். தன்னைத்தான் சோதனை செய்து நமது புத்தியை ஈஸ்வரிய புத்தியாக மாற்றிக்கொள்வோம். புத்தி என்பது விவேக சக்தியாகும், ஞானத்தின் சக்தியாகும். இதில் நாம் ஞானத்தை நிறைத்து கொள்கிறோம், ஞான சிந்தனைகளை நிறைத்து கொள்கிறோம். முன்பு இருந்த சிந்தனைகளை மாற்றி ஈஸ்வரிய சிந்தனைகளை நிறைத்து கொள்கிறோம். ஈஸ்வரிய ஞான கருத்துக்களை புத்தியில் நிரப்பிக் கொள்ளும்போது நமது புத்தியே ஈஸ்வரிய புத்தியாக ஆகிவிடுகிறது. நாம் நமது புத்தியினை பரிசுத்தமாகவும் ஆக்க வேண்டும், சூக்ஷ்மமானதாகவும் ஆக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வையுடைய புத்தியாகவும் அதனை கட்டமைக்க வேண்டும். எனவே வாருங்கள், எவ்வாறு அதிகமான நேரம் யோக நிலையில் நிலைத்திருப்பது என்பதை பற்றி இன்று சிந்திப்போம். இவ்வுலகில் யோகம் செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிறிது நேரம் அமர்ந்து யோகம் செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் வாயை திறந்தால் புகைதான் வெளிப்படுகிறது. அதாவது பிறரை பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். பிறரை அவமானப்படுத்துவதற்கான ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. தனக்கு பெயர் புகழ் மரியாதை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆசைகள் பல இருக்கின்றன. இவை அனைத்தும் யோகி ஆத்மாவின் அடையாளங்கள் அல்ல. யோகி ஆத்மா என்றாலே அன்பானவர் மற்றும் விலகியவர், அனைவர் மீதும் சுப பாவனைகள் வைத்திருக்கக்கூடியவர், சுப விருப்பங்கள் நிறைந்தவர், உலகாயத ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக அசரீரி பயிற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடியவர், அனைவருக்கும் சுகமளிப்பவர். அவரது மனதின் வேகம் மெல்லமாகவே இருக்கும். சுயமரியாதை நிறைந்தவர். அப்படிப்பட்டவரே நல்ல யோகியாவார். அவருக்கு ஈஸ்வரிய ஞானத்தில் மிகுந்த ரசனை இருக்கும். மேலும் பாபா மீது முழுவதுமாக அர்ப்பணமாகியிருப்பார். மனதினால் அர்ப்பணமாகியிருப்பார், புத்தியாலும் அர்ப்பணமாகியிருப்பார். பாபா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் என்று இருப்பார். எனது அனைத்தும் உங்களுடையது, எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே என்று வாழ்வார். இந்த சமர்ப்பணத்தன்மை யாரிடம் இருக்குமோ அவரே யோகி ஆத்மா ஆவார். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பிரபுவிற்கு மிகுந்த பிரியமானவர்களாவார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாக இவ்வுலகிற்கே நன்மை அளிக்கும் அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. உண்மையை கூற வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இவ்வுலகிற்கே வரம் போன்றவர்கள். அவர்கள் இவ்வுலகின் ஒளி ஆவார்கள். அவர்களுக்கு பெயர் புகழ் மரியாதையின் மீது சிறிதளவும் ஆசை இருக்காது. பாபாவின் ஓர் அழகான மகா வாக்கியத்தை நினைவு கூர்வோம். நீங்கள் இவ்வுலகில் சூரியனுக்கு சமமானவர்கள். சூரியனின் ஒளியால் தான் இவ்வுலகமே ஒளியூட்டப்படுகிறது. இந்த பெயர் புகழ் மரியாதை ஆகியவை சின்ன சின்ன தீபங்களாகும். அதுவும் அவை ஆடக்கூடிய தீபங்களாகும். சூரியனை ஒத்த ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஆடக்கூடிய தீபங்களின் ஒளியால் தன்னை ஒளியூட்டி கொள்ள வேண்டுமென்ற துச்சமான எண்ணம் வைக்காதீர்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். எனவே பெயர் புகழ் மரியாதையின் மீதான ஆசையை துறந்து சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சூரியனை ஒத்த ஆத்மா, இந்த உலகையே ஒளியூட்டக்கூடியவனாவேன். நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், ஃபரிஷ்தா ஆவேன். இன்று முழு நாளும் இந்த அழகான சுயமரியாதையை பயிற்சி செய்வோம். நாம் எத்தனை உயர்ந்தவர்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். நமது ஒளியால் உலகமே ஒளியூட்டப்படுகிறது. மேலும் ஞான சூரியன் ஷிவ் பாபாவை நமது கண்முன்னால் காண்போம்.
மேலும் அனுபவம் செய்வோம். அவரது அனைத்து ஒளிக்கிரணங்களும் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.